ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஜூலை மாதம் 31ஆம் நாளின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த காலை வேலைக்காக ஆண்டவரே மீண்டுமாய் நன்றி சொல்லுகிறோம். கடந்த போன இரவில் எங்களோடு இருந்து எங்களை காத்தவர் இந்த புதிய நாளை தந்திருக்கிறீர். இந்த நாளில் ஆண்டவரே, வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக இறை செய்தியை எங்களுக்கு தாரும். நாங்கள் கேட்டு உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை தார். ஏறி பொறுப்பேற்று ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காலை வேளையில் 374வது பாடலாகிய பாதம் ஒன்றே வேண்டும் என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 374. பாதம் ஒன்றே வேணும் இந்த பாரில், எனக்கு மற்றேதும் வேண்டாம். உன் பாதம் ஒன்றே வேணும், பாதம் ஒன்றே வேணும் இந்த பாரில், எனக்கு மற்றேதும் வேண்டாம். உன் பாதம் ஒன்றே வேணும். நாதனே துங்கமை வேதனே பொங்கோனர், நாதனே துங்கமை வேதனே பொங்கோனர், காதலுடன் துய்ய தூதர் தோளும் செய்ய பாதம் ஒன்றே வேணும். சேரும் புயலினால் வாரீதி பொங்கிட, சேரும் புயலினால் வாரீதி பொங்கிட, பாரில் நடந்தார் போல் நீர்மேல் நடந்த உன் பாதம் ஒன்றே வேணும். வீசும் கமழ் கொண்ட வாசத்தயலத்தை, வீசும் கமழ் கொண்ட வாசத்தயலத்தை, ஆசையுடன் மாறி பூசி பாணிந்த பொற்பாதம் ஒன்றே வேணும். போக்கிடமற்ற எம்மாக்கின யாவையும், போக்கிடமற்ற எம்மாக்கின யாவையும் நீக்கிடவே மாறன் தூக்கி நடந்தனர் பாதம் ஒன்றே வேணும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமும் பாதம் ஒன்றே வேணும், பாதம் ஒன்றே வேணும், பாதம் ஒன்றே வேணும். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் இயேசுவின் திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளின் இறைச்செய்திக்காக கொடுத்திருக்கிற வேத பகுதி அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13 முதல் 21 வசனங்கள். இந்த பகுதி நமக்கு தெரிந்த பகுதி தான். அறிவற்ற செல்வனுடைய உவமை. அறிவில்லாத வெறும் பணத்தை வைத்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறிவிடலாம், மேலே வந்துவிடலாம் என்ற ஒரு சிந்தனை உடைய செல்வந்தனை ஆண்டவர் எச்சரித்து அனுப்புகிறதை நம்ம இங்கே பார்க்கின்றோம். அறிவற்ற செல்வனுடைய உவமை. கூட்டத்திலிருந்து ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டு கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். ஒரு கூட்டத்தில் ஏசாமி பேசி கொண்டிருக்கும் போது ஒருவர் எழுந்து ஒரு கேள்வி கேட்குறார். ஏசாண்டவர்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க, ஆனால் நிறைய குதர்க்கமான கேள்விகளை கேட்டாங்க. இவர் ஒருவேளை குதர்க்கமான கேள்வி கேட்காம அவருக்கு தேவைகள் இருக்குது, அந்த கேள்வி கேட்குற என்ன தேவைன்னா அவருக்கு சொத்து இருக்குது, அந்த சொத்தை
தன்னுடைய சகோதரனுக்கும் தனக்கும் பங்கிட்டு கொடுக்குமாறு கேட்டார். ஏன்னா அந்த காலத்தில் ஆலயத்தில் பணியாற்றுகிற ஆசாரியர்கள் அவங்க ஆலயத்தில் மட்டுமல்ல சமூகத்திலையும் பணியாற்றினார்கள், சமூக தலைவர்களாக இருந்தார்கள். சோஷியல் லீடர்ஸ், நாட் ஓன்லி ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ், தி ஆர் ஆல்சோ சோஷியல் லீடர்ஸ். அப்போ அவங்கக்கிட்ட அநேக மக்கள் தங்களுடைய தேவைகளை, அவங்க பிரச்சனைகளை சொல்லுவாங்க. ஆசாரியர்கள் அதற்கு தீர்வு காண்பார்கள் வேதத்தை வைத்து. அன்றைக்கு இருந்த மோசனுடைய நியாயப்பிரமாணமாகிய 613 கற்பனைகளை வைத்தும், பழைய ஏற்பாடு அவங்க படித்திருக்கிறாங்களே அதை வைத்தும், அவங்க கடவுளுடைய வார்த்தையை வைத்து தான் தீர்ப்பு சொல்லுவாங்க. அதுதான் இந்த இடத்துல இயேசு ஆண்டவர் செய்வார் என்று அந்த மனுஷன் நம்பிக்கொண்டிருக்கிற போது ஆண்டவர் கோபப்பட்டாரு. என்ன கேட்கிறாரு? உங்களுக்கு நடுவாக இந்த சொத்தை பிரிப்பதற்கு என்னை நடுவராக வைத்தவர் யார்ப்பா அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா ஆண்டவர் வந்த நோக்கம் என்ன? சொத்தை பிரிப்பதற்கோ பணம் கொடுத்து நீ பதவி உயர்வு பெற்றுக்கொள்வதற்கோ அல்ல. அதனால்தான் இயேசு ஆண்டவருடைய சீடர்கள் யாக்கோபு யோவானுடைய தாயார் ஆண்டவரே இப்படிய ராஜ்யத்தில் இப்படிய பிள்ளைகளுக்கு வலது பக்கம் இடது பக்கம் இடம் கொடுன்னு சொன்ன உடனே கோவப்படுறார். ஏமா, ஏன்னா இது பதவி கேட்குற நேரமா? இது நான் சிலுவைக்கு போயின்னுக்கிறேன், நான் என்னுடைய பாத்திரத்தில் நான் பானம் பண்ண போகிறேன், அந்த பாத்திரம் மரணம். இந்த மரணத்தை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா? என்னுடைய பாத்திரத்தில் பானம் பண்ணவும் குடிக்கவும் உங்களால் முடியாது என்று எச்சரிக்கிறார். அப்போது ஏசாண்டவர் வந்த நோக்கமே வேற, இவங்க அவரை வைக்கிற நோக்கம் வேற. கோவப்பட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஒரு மனிதனுக்கும் பேராசை இருக்கக்கூடாதுப்பா. ஆசை இருக்கலாம், நான் ஒரு பதவிக்கு வரணும், நான் கொஞ்சம் பணக்காரன் ஆகணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், அதெல்லாம் தப்பு இல்லை. 10 வீடு வாங்கணும், 10 கார் வாங்கணும், பெரிய அதெல்லாம் பேராசை பெரு நஷ்டம் என்று தான் நம்ம பார்க்கணும். இன்றைக்கி வரலாற்றில் எத்தனையோ பேராசை பட்ட மக்கள் எல்லாம் இல்லாமல் போயிருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதீங்க, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவார் எச்சரிக்கையாக இருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது. அதிகமான சொத்துக்களையோ அதிகமான செல்வங்களையோ வைத்திருப்பதனால வாழ்வு வர. அப்போ என்னன்றாருன்னா, பணத்தினால நீ வாழ்றன்னு நினைக்கிறையா? அது தவறு. அப்போ கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய கிருபையை நீ விருதாவாக நினைத்து கொண்டிருக்கிறாயா அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைங்க, கடவுளுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கிறது. அடுத்து ஒரு ஓமையை சொல்றாரு. ஒரு ஓமையை சொன்னார். செல்வந்தனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்திருந்தது. அவன், நான் என்ன செய்வேன், எனக்கு நிறைய பொருட்கள் விளைந்திருக்கிறது, வைக்கிறதுக்கு இடமில்லையே என்று சொன்னான். எண்ணினான், ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாய் கட்டுவேன், அங்கு என் தானியத்தையும் பொருள்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்களை வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்துடு என்று சொல்வேன் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலியே, முட்டாளே, இன்று இரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்து விடும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையாரே என்று ஆண்டவர் சொன்னார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான பகுதியில் நாம் பெற்றுக்கொள்ளுகிற சிந்தனை என்னவென்றால், வெறும் செல்வம் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்காது, அல்லது ஒருவனுக்கு பணம் அல்லது நகை ஒருவனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. என்ன நினைக்கிறான், எனக்கு நிறைய சொத்துக்குது, அதை களஞ்சியத்தில் நான் எடுத்து நான் நிறைய பெரிதாக்குவேன், சேர்த்து வைப்பேன் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு இரவே உன்னுடைய உயிர் போனா நீ என்ன செய்வேன்? முட்டாள் மாதிரி நினைக்காத. வாழ்க்கை என்பது பணத்தில் அல்ல, கடவுளுடைய வார்த்தையில். அதான் ஏசாமி கிட்ட 40 நாள் ஆண்டவர் பசியாக இருந்து 40 நாள் கடைசியாக முடிக்கும் போது பிசாசு சொல்கிறான், நீ பசியாக இருக்கிற இந்த கல்லை அப்பமாக்கும்படி சாப்பிடு அப்படின்னு 3 சோதனைகளை கொடுக்கறத நம்ம பார்க்குறப்ப ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கடவுளுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று எழுதியிருக்கு. ஆகவே தேவ பிள்ளைகளே, பணம் சம்பாதிப்பது, பணம் சேர்த்து வைப்பது நம்முடைய நோக்கம் அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அன்றன்று வேண்டிய ஆகாரம், அதான் ஜபமே. ஆண்டவர் ஏசாமி எனக்கு எல்லா சொத்தும் கூடுன்னு சொல்லி ஜபம் கற்றுக் கொடுக்கல, என்ன கற்றுக் கொடுத்துருக்கிறாரு, அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதனால நம்ம பணம் சேர்ப்பது அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, சேர்க்கலாம். ஆனால் அந்த பணத்தை நீங்கள் மையமாக வைக்கக்கூடாது, கடவுளை தான் மையமாக வைக்கணும். பணம் நம்முடைய வாழ்க்கையில் மையம் அல்ல. திருப்பி சொல்கிறேன், பணம் நம்முடைய வாழ்க்கையில் மையம் அல்ல. பணம் இருந்தால் மட்டும் உயர்வு ஆகாது. இன்றைக்கி நிறைய பணக்காரர்கள் பணம் இருந்து நல்ல சோறு சாப்பிட முடியாமல் இருக்கிறாங்க, தெரியுமா?
ஏன்னா சுகரு, பிபி, கொலஸ்ட்ராலு, ஹார்ட் பேஷண்ட்டு, கிட்னி ஃபெயிலியரு எல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஏழை எளிய மக்கள் பிளாட்ஃபார்மத்தில் இருக்கிறவன் டெய்லி பிரியாணி சாப்பிட்றான், நல்லா இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு சுகம் உடலில் இருக்குது. பணத்தில் இல்லை வாழ்க்கை, பணமே இல்லை. கடவுள் கொடுக்குற மகிழ்ச்சியில் தான் வாழ்க்கை. அதனால் பணத்தின் பின்னாடி போய் கொண்டிருக்கிறாயா என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ ஆண்டவருக்கு பின்னாடி வா. ஆண்டவர் உன்னுடைய தேவைகளை தான் தருவார். அதனால் பணமே தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லவும் வரல. பணம் தேவைதான், அது ஆண்டவர் படைத்தார், நமக்காக கொடுத்துருக்கிறார். அதனால் தேவைகள் என்னவோ அதை மட்டும் நீ பார். அதான் தாவீது வேண்டுவார், ஆண்டவரே என்னை சோறு தண்ணி இல்லாத விட்டுறாத, நான் திருடனா மாறிடுவேன். அதே நேரத்தில் நிறைய பணமும் எனக்கு வேணாம், நான் உன்னை மறந்துடுவேன். அதனால் இடைப்பட்ட இந்த வாழ்க்கை எனக்கு தார். கஷ்டமும் இருக்கணும், ஆசீர்வாதமும் இருக்கணும். அதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதமாக இருக்குன்னு தாவீது வேண்டார். ஆங்கிலத்தில் நம்ம பார்க்குறோம், த பேரபிள் ஆஃப் த ரிச் ஃபூல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இல்லை 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் தான் முக்கியம். வாட்ச் அவுட், பி ஆன் யுவர் காட் அகெயின்ஸ்ட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் greed. Life does not consist in the abundance of possessions. The brothers request to divide the inheritance. Jesus responds, and it is significances. The parable, the rich fool of this parable, ஆண்டவர் அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. The danger of greed and its consequences. The life of the lesson is not the possessions, but in the abundance of God's grace. Prioritizing what truly matters, the importance of matters in God's life. The danger of greed, prioritizing what truly matters, trust in God's provisions. சில உதாரணங்களை பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் சங்கீதம் 49:16-17 உங்களுடைய பணத்தை சொத்தை நம்பாதீங்க அப்படின்றார். நீதிமொழிகள் 23:4-5 சாலமோன் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு சொல்றாரு, அவரு பணத்தை சொத்தை நம்பாத. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19-21 உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் எங்க சேருங்க, பரலோகத்தில் சேர்த்து வைங்க. 1 தீமோத்தேயு 6:6-10 நம்ம பார்க்குறோம். டேஞ்சர்ஸ் ஆஃப் வெல்த் அண்ட் இம்பார்ட்டன்ஸ். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. யாக்கோபு 4:13-16 நம்ம அதான் பார்க்குறோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. பணத்தை நம்பி ஆண்டவர் விட்டுறாதீங்க. ஆண்டவர் தான் நமக்கு எல்லாத்தையும் தரார். ஆசீர்வாதத்தின் பிறப்பிடம், ஆசீர்வாதத்தின் ஊற்று இயேசு ஆண்டவர். ஆகவே அவர் நமக்காக வந்து அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல் விலையேறப்பட்ட ரத்தம். இன்னைக்கு விலை உயர்ந்தது, பணத்தை விட உயர்ந்தது ரட்சிப்பு, பணத்தை விட உயர்ந்தது மன்னிப்பு, பணத்தை விட உயர்ந்தது ஆண்டவருடைய அன்பு என்பதை உணர்ந்து அந்த விசுவாசத்தோடு பணம் இல்லை, ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி நம்ம பாடுறோமே, எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவே என்று சொல்லி பாடுறோம். ஆகவே ஆண்டவரை நம்ம வாழ்க்கையில் முன்னிறுத்துவோம். ஆசீர்வாதத்தை பெற்று வாழ தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற அன்புள்ள ஆண்டவரே, காலை வேளைக்காக கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. நாங்களும் பணத்திற்கு பின்பாக ஓடாமல் இந்த உலகத்திலே உம்மையே பின்பற்றி வாழ கிருபை தார். இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற நண்பர் சாரியும் ஆண்டவரே, ஏஞ்சக்காவே அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாதையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய அன்பு சார்க்காக, ஆண்டவர் டீச்சருக்காக, அடியனுக்காக, குடும்பத்திற்காக, ஒழித்துக்காக ஜபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இப்படி பாவனம் பள்ளி போத வட்டத்திற்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வாதம். குறிப்பாய் இப்படி மேத்யூ சங்கிளுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் பலவீனமாக இருக்கிறார், கண்ணோக்கி பாருங்க. காலையில் ஏற்பட்டிருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் ஆண்டவர் ஆறும்படியான சூழ்நிலை உருவாக்கித்தார். பாவனம் பள்ளி சபையினுடைய முன்னோடியாக இருந்தவர். ஆகவே அவரை வழி நடத்தும் தேவைகளை சந்திய ராஜா. இன்னுமாக என்னுடைய அமுதம்மா, விமலம்மா, நகோமி அம்மாவுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் பலப்படுத்தும். ஆர்டர் பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல் சாரம் திருச்சபைகளை ஆசீர்வதிங்க. இப்படி ஐஎல்சி ஆர்டர் 3 சபை சங்கங்கள், போதர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்களுக்காகவும் உலக நாடுகளுக்காகவும் அமைதிக்காகவும் இப்படி இந்திய தேசத்திற்காக என்னுடைய ஜனாதிபதி, பிரதமர், என்னுடைய முதலமைச்சர், கவர்னர் எல்லாருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அமைதி சமாதானத்தை தார். இந்த நாளின் பணிகள் பயணங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த நாளில் பிறந்த நாளை காணுகின்ற என்னுடைய வேலூர் ஆண்டவர் டிஎஸ்பி, ஆம்பூர் பகுதியில், எடாம்பூர் பகுதியில் எல்லாம் ஆண்டவரை எஸ்ஐயாவை இருந்து இன்ஸ்பெக்டராக உயர்ந்து ஆண்டவர் இன்றைக்கு அருமையான ஆண்டவர் வேலூர் டிஎஸ்பி உயர்ந்திருக்கிற இப்படி அன்புக்குரிய ஐயா திரு ஆண்டவரே இருதயராஜ் ஐயாவுக்காக ஜபிக்கிறோம். ஐயாவை ஆசீர்வாதம். இந்த பிறந்தநாளை அவருக்கு வழிநடத்தும், தேவையை சந்தியும். உண்மையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஊழியத்தை செய்கிறார் அறிகிறோம். அப்படி அன்பு மனைவி, பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை காவல் பணியாளர் என்பது ஆண்டவர் கொடுத்திருக்கிற பணி. சட்டத்திற்கு புறம்பாக ஆண்டவரை அவர் நடவாமல் சட்டத்திற்கு உட்பட்டு நடந்து ஆண்டவரே அநேக ஏழை எளிய மக்களுக்கு நீதி செய்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தார்.
அதே போல உடைய மறைந்த கலா டீச்சர் அவருடைய அன்பு மகள் திருமதி ராஷ்மிக்காக அவருடைய அன்பு கணவர் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த பிறந்தநாள் மகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தாயையும் தகப்பனையும் இழந்த அன்பு மகளாக இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு நீரே தாயும் தகப்பனுமாக இருந்து வழிநடத்த வேண்டுமா ஜபிக்கிறோம். தேவையெல்லாம் சந்திய ராஜா. அதே போல இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணுகின்ற யாவரையும் ஆசீர்வதிங்க. மீண்டும் ஒரு முறை கூட காசா போருக்காய் ஜபிக்கிறோம். உக்ரைன் ரஷ்யா போருக்காய் ஜபிக்கிறோம். இப்படி இந்திய தேசம் எல்லா மாநிலத்துக்காக ஜபிக்கிறோம். தமிழ்நாட்டுக்காக ஜபிக்கிறோம். கண்ணோக்கி பாருங்க. பட்டினி சாவுகள் வராதபடி என் தேவன் காத்தரல வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து நாளின் பணிகளையும் பயணங்களையும் ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம்முடையவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ.